அவன் பாடினா பாரு, நீ முன்னாலே போகணும், நான் பின்னாலே வருவேன். ஆமா, நீ முன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வச்சியா, அவன் முன்ன நடந்தாலும் கூட்டம் தான் வருவாங்க. என்னமா சொல்றீங்க? அவன் 1000 ரூபாய் தரேன்றானே. இந்த வீடு அப்போலோ ஹாஸ்பிட்டல் விசாரிக்க போற வழியில ஆமா அங்க நிக்க நைட்ல 9 அந்த 9 நினைச்சுக்கிறான் உன்னை. ஐயே சாமி, அப்படி இருந்தாலும் நானும் கீழ்ஜாதி பண்ணு சாமி, கீழ்ஜாதி. கீ ஜாதியா? என்ன ஜாதி? நீ யாரு? ஜாதியில செக்கிலிச்சு பண்ண ஐயே. செக்கிலிச்சியானியா? செக்கிலிச்சியானாலா நல்லா அருமையா சவ 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 சவனுக்குறோமா? அப்படியா? முறுக்குது. எங்க முறுக்குது? எங்க? அப்படி இருந்தாலும் ஏன் கணவருக்கு என்ன வேலை தெரியுமா ஐயே? என் கணவருக்கு என்ன வேலை தெரியுமா ஐயே? செருப்பு செருப்பு தைக்கிற வேலை ஐயே. யாரியா? என் கணவருக்கு வீட்டுக்கார செருப்பு தைக்கிறானா? ஆமா. நான் தைக்கணும். அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன தொழில் தெரியுமா ஐயே? விறகுலாம் வெட்டுவா ஐயே. விறகுலாம்? விறகு விறகு விறகு. வேற வெட்டியா? என்ன வேற வெட்டுவா? விறகுலாம் வெட்டிக்கிட்டு இந்த கூடையில அரைக்கிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரம் பண்ணுவேன். அது எங்க தெரியுமா? மலையூர் நாட்டிலே மருதநல்லூர் காட்டிலே சப்போர்ட் பண்ணாமல் சொல்லி சாமி, மலையூர் என்று சொல்லக்கூடிய நாடு அது பல்வேறு வேணாம் கூட. பல்வேறு வேணாம். அது காலைல பார்த்தா போய காக்க போறான், அது கடிக்க முடியல. யாரு அம்மியில வச்சு நெருங்கிட்டியா அந்த கொயக்கா நக்கி நக்கி கொய்க்கு கொய்க்கு. அதை நான் காலைல தான் பார்த்தேன். அப்படியா? மலையூர் சொல்லக்கூடிய நாடு மருதன் என்று சொல்லக்கூடிய ஊரு. ஆமா, அங்கதான் இங்க ஆவாரம் பட்ட வெட்டினாங்க. ஆரம்ப நாட்டில். ஆமா. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் ஆவாரம் பட்ட வெட்டணும். புறப்பட்டு போகலாமா?
வெட்டுவானம் என்ற நாட்டில் அகப்பட்டார். வெட்டுவானத்தில் வெட்டின என் தாயை மாண்டால் மாதா தந்த வார்த்தை தவிர்க்கவில்லை. இறந்தால் தாய், ஒழிந்தால் தாய். பாபத்தோடு வெட்டி விட்டேனே மகனே, மறந்துடாமா, வேண்டாம் வேண்டாம் என்று தாயை வெறுத்து விட்டேனே ஆண்டவா. எங்கெல்லாம் தேடுவேனோ இந்த உலகிலே தாயில்லா பிள்ளை என்று ஏற்றுவார்களே, எங்கெல்லாம் அம்மா. பசி தீர்த்த என் தாயை படுபாவை நான் கொண்டிருக்கிறேன். உலகத்திலே கூறுவார்கள், ஏழு தந்தையால் ஒரு தந்தை வார்த்தை மீறாமல் என் மாதாவை மறுத்து விட்டேனே. ஏண்டா மகனே மகனே என்று அழுத்தார்கள். தாய் உடல் துடிக்கிறது, அதோ உடல் துடிக்கிறது. நான் என்ன செய்வேன்? ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டவர் மீண்டும் மாநிலத்தில் வருவதில்லை, சரித்திரவில்லை. சரி, இறந்த தாயை மறந்து தந்தையிடம் சென்று இந்த விஷயத்தை வைக்கிறோம். தாயை வெட்டி தந்தை
தானவானம் முடித்து வருவாய். தலிகேட்ட செய்கிறேன். இருவருமாக சேர்ந்து புசிக்கலாம். தந்தை கொடுக்கும் இனிமையான பாயாசம் கொள்வோம். என்ன நியாயம்? பாயாசத்தில் இனிப்பான பாயாசம் கட்டுக்கொள். பாடசாலைக்கு போக தயாரா உள்ளார். உன்னை அழைக்கிறார்கள். எழுந்து
என்னை பொட்டு வைத்து பூ வைத்து அன்னத்தை ஊட்டி பாரதாளிக்கு போடா என்ற இறந்த தாயை மறந்து நீ பிறந்து நலமாக வாழ என்ன வர கேள். நான் எந்த வரத்தை கேட்டாலும் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். உண்மையாக உறுதியாக நீ வணங்கும் சிவன் சாட்சியாக சரி, எப்போது எனது ஆண்டவனை சாட்சி வச்சு கேட்கின்றாயோ எனது ஆண்டவனை சாட்சியாக வாக்கு கொடுக்கின்றேன். 2 வரம் எனக்கு தேவை. என்ன வரம்? முதல் வரம் என்ன? என் தாயை எழுப்பாரம் தாயை எழுப்பாரம் ஆனந்தமான வார்த்தை சொல்லிவிட்டேன் அப்பா. எனக்கு தேவை முதல் வரம் இறந்த தாய் உயிரோடு வர வேண்டும். 2வது வரம் அப்பாவியா போ சாமூர்த்தி அண்ணாமர்கள் அவர் நலமோடு வர வேண்டும். அந்த 2 வரத்தை தாருங்கள். என்ன வரம்?
பிறந்த தாயை மறந்து வாழ வழி கேள், உனக்கு வர வேண்டுமான்னு கேட்டீர். நான் கேட்டு வரது தவறு என்ன? நல்ல முறையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று வரத்தை கேளரா என்றால், இறந்த தடிசிற்கு மீண்ட உலகத்திலே உயிரோடு வாழ வேண்டும் என்று கேட்கிற வரம் எனக்கு தேவை. தந்தை இருக்கிறேன், தாய் இல்லை, அண்ணாமார்கள் வேண்டும், அதுதான் எனக்கு தேவை. எப்போது அந்த வரத்தை கேட்டாயோ என்ன ஆணவம் இருந்தால் இறந்த தடித்திற்கு மீண்டும் உலகத்தில் நல்ல முறையோடு வர வேண்டும் என்று கேட்கிறாயே. கேட்டு வர்ற நியாயமா? டேய் அப்பா, தினந்தோறும் அந்த ஆண்டவனை நீ புதுத்து பூஜை செய்கிறாயே, அந்த பூஜை நான் ஒரு முறை செய்கிறேன் என்று கேட்டிருந்த பூஜை செய்யலாம் என்று அருகில் இருந்திருப்பேன். அது இல்லையே, தினந்தோறும் பூஜிக்கின்றாய் உன் ஆண்டவன். ஆண்டவரை நான் கண் முன்னாடி பார்க்க வேண்டும், என் முன்னாடி வர வேண்டும் என்று கேட்டிருந்தால் அன்னவரை குதித்து என் ஆண்டவனையே உன் முன்னாடி நிறுத்திருப்பேன். அன்னைய பிதாவை முன்னே அப்பா, அன்னை தான் அப்பா முதல் தெய்வம். நீங்கள் அன்னை அழிந்து விட்டால் தந்தை தான் இப்போ தடத்தோடு இருக்கின்றேன். அதை மனதிலே கருதாமல் இறந்தவள் மீண்டும் உயிரோடு வர வேண்டுமா? எனக்கு தேவைய தாய் சத்தியம் செய்திருக்கிறேன், சத்தியத்துக்கு உட்பட வேண்டும், அசத்து ஈடுபடாது. ஆண்டவர் தொண்டருக்கு எனது ஆண்டவனை சாட்சி வைத்து நான் உரைத்ததையாலே இப்போது அதை வைத்து என்னை பரிசோதிக்கின்றாயா? சரி, எப்போது என் ஆண்டவனை நான் சாட்சி வைத்தேனோ நான் பொய்யான வார்த்தை விரைக்க முடியாது, மறுக்க முடியாது. அதனால் உனக்கு தாய்தானே வருவார். சரி போ. எப்படி வருவார்? இறந்தவர் மீண்டும் வர வேண்டுமானால் உடல் மட்டுமே அல்ல, சிற வேறு உடல் வேறு இருபிளவானது எப்படி ஒரு முறையாக வரும்? கமண்டல ஜலத்தை உன் தாய் மீது 3 முறை தெளிக்க வேண்டும். தெளித்து இதோ இருக்கக்கூடிய மந்திர பிரமினாலே 3 முறை அம்மா 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 என்று கட்டி எழுப்பினால் அவன் ஒட்டி உயிரோடு வருவாள். என்ன அண்ணாமாக அப்பாவே போனவன் அதை மறக்கவில்லையோ? எப்படி என்றால் இந்த உலகத்திலே 5 அடி படுத்த ஆடு மாடுகளுக்கு அண்ணாமார்கள் புல் பூண்டு செடி கொடி மரம் என்று சொல்லக்கூடிய தாவரமாக பிளந்து உனது அண்ணாமார்கள் தாவரமாக முளைந்து 5 அறிவு படைத்த ஆடு மாடுகளுக்கு, அதாவது இறையாக ஆவாகனமாக போக கனவு என்ன செய்யும்? உலகத்திலே கூறுவார்கள், அறுதி அறுதி உலகத்திலே மௌனம் அறுதி. இந்த உலகத்திலே மாநில பிறத்தலது, மாநில பிறந்தாலும் கூண் குருடு மெண்டி செவிடி என்பதை அகற்றி ஒரு ஆண்மகனாக பெண்ணால் பிறத்தலது. ஆனால் என் அண்ணா பிறவி மரம் செடி கொடி இப்படி முளைந்து 5 அறிவு படுத்த ஆடு மாடுகளுக்கு இறையாக போக
நல்ல ஒரு பிறவி அவர்களுக்கு. மகாராஜ் வந்து நமது ஆற்காடு நகரில் சீர சிறப்போடு வாழ்ந்திருக்கூடிய இன்னும் ஓட்டுநர் நடத்துனர் இன்னும் வெங்கடேசையானவர் இன்னும் வெங்கடேசையானவர் பாலகுப்பம்மாள் இன்னும் வி முரளி நாளா குடும்பத்தினர் இன்னும் எங்க அண்ணா அவர்கள் முன்ன 10 ஆண்டுல முன்ன வந்தேன் இப்போ வந்தேன் யாராருக்கு என்ன ஐயா செய்யுமோ அதை ஐயா செய்வார். அப்படி நடத்துவதற்குரிய இன்னும் வெங்கடேசையானவர் பாலகுப்பம்மாள் வி முரளி மாலா குடும்பத்தினர் அனைவரும் இருந்து பெருமையார் கோவில் வீதிக்கக்கூடிய ஐயா அவர்கள் அவர் அம்மையாரை கையமே அமர்ந்து 200 ரூபாய் அனுப்பினார். அன்னாருக்கும் அந்த உங்களுக்கும் பெருமாள் பெருமையார் கோவில் அம்மன் அவர்கள் நன்றி வணக்கம். சரி, இறந்த தாயை எழுப்பலாம். துரத்தி வந்து என் இடத்திலிருந்து மறைந்து போனாலும் கடைசியாக 8 வாரம் இந்த கதைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மலையாளம் மலவையாவூர் அதுக்கு ஆவாரம்பட்ட வெட்டு அந்த நாட்டில் வெட்டுறது இந்த நாட்டில் இந்த வெட்டுவாரங்களை வெட்டினேன். ஆனால் உடல் எங்கே இருக்கிறது, சிரம் எங்கே இருக்கிறது தெரியவில்லையே. ஒருவேளை அதோ இருக்கிறது சிரம், இதோ இருக்கிறது உடல். தந்தை சொன்ன வண்ணம் உடலை சிலச்சி ஒன்றா சேர்த்தவர். இரு பிளவான சிரசையும் உடலையும் ஒன்றா சேர்த்திருக்கிறேன். Yeah.
அம்மா அம்மா தாயே தாயே மூச்சு இல்லை பேச்சு இல்லை. இந்த தாய் பேசுறது பார்த்தால் அந்த தாய் எடுத்தான் தெரியும். தந்தைய கொடு தாய் உடலிலே தெளித்தால் உயிர் பெற்று வருவார் என்று உரைத்தார் தகப்பனார். அத்தமையே தெளித்து விட்டு அம்மா அம்மா தாயே மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை உடல் அசைவும் இல்லை. இந்த மந்திர கோலால் தாய் உடலை தட்டுகிறேன். அம்மா அம்மா இத்தனை முறை வார்த்தையாடி தந்தை சொன்ன வார்த்தையை திரும்பிட்டு கொண்டு ஜலந்தளித்தோம். மந்திர கோலால் தட்டினோம், உயிர் பெறவில்லையே. என்ன காரணம்? தந்தை ஏதாவது தவறு செய்து விட்டாரா அல்லது நாம் தவறு செய்து விட்டோமா? ஒருவேளை தாய் உள்ளத்தில் என் மீது கோபம் இருக்கலாம். பெற்றெடுத்த தாய் என்று பாராமல் நம்மை தாசி என்று வேசி என்று வெப்பாட்டி என்று வைத்து அடித்து கொண்ட சண்டாளன் இந்த கொடிவன் முகத்தில் நான் விழிப்பதா, பாசமெல்லாம் பாய் முகத்தில் விழிப்பதா என்று என் தாய்க்கு என் மீது கோபம் இருக்கலாம் அல்லவா? அம்மா என்ன செய்வது? தாயில் செல்வோ கோயிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று கூறுவார்கள். உன்னையும் மறுக்க முடியவில்லை, தந்தை வார்த்தையும் தவிர்க்க முடியவில்லை. நான் என்ன செய்வேன் தாயே? இந்த மகன் மீது பண்பு பாசம் இருந்தால் நான் செய்த தவறை உணர்ந்து உங்களை நான் தெய்வமாக வணங்குகிறேன். கற்பூர ஆதரவு செய்து உன் பாதத்திலே படுகிறேன். பாலா பரசுராமா என்று வார்த்தையாட வேண்டும். இல்லை என்றால் என் சிரத்தை உன் பாதத்திலே மோதி உயிரை விட்டுவிய தாயே, இது உன் மீது சத்தியம் சத்தியம் சத்தியம். Bye.
உன் பாதத்திலே போச்சு இது உறுதி தந்தையிடத்தில் உரைத்து மகிழ்ச்சி கொண்டால் மீண்டும் உன்னை மறக்க முடியாமல் தந்தையிடத்தில் நான் மன்றாடி அழுது மீண்டும் உன்னை உயிர் பெற செய்ய வேண்டும் என்று அண்ணாஜே தந்தை மீண்டும் அறியாதானே பாவிக்க வேண்டும் என்று தந்தை அனுப்பினார். அப்படியே செய்து பாருங்கள் உன் இன்னல் மறந்து என்னுடைய கணவர் என்ன அழைத்தார் என்றால் நீ முன்னே செல்லு, நான் பின்னே வருகிறேன். பாருங்கள் அம்மா. தாய் வந்துவிட்டா. ஐயோ நான் என்ன கருப்பு செய்து விட்டாரு ஆண்டவா. ஏன் மகனே? மாதா ஜன்னா பேதகோ மாறினது உண்டாகோ ஐயோ ஆண்டவா. மாதா ஜன்னா பேதகோ மாறினது உண்டாகோ சுகோ ஆடியே செய்தே சாதனைக்குள்ளாகி தாய் வேணுகா முகம் உடலை பார்த்தால் வேறு ஜாதி இனப்பெண் உடலா தோணுகிறது. ஐயோ மகனே, நான் யாருக்கு என்ன செய்தேன்? யாரு குடும்பத்தை கெடுத்தேன்? எனக்கு இப்படி ஒரு சோதனை நடந்து விட்டது மகனே. காசு பாருங்க. ஐயோ மகனே, நான் உன்னை துரத்தும் போது நீ எங்கிருந்தா எல்லாம் இந்த உடல் ஏற்பட்டது. இந்த உடல் எப்படி இருந்து என்னை அடித்து வேகமாக என்னை வெட்ட வேண்டும் என்று துரத்தி கொண்டு வந்தாய். ஓடிய நேரத்தில் அந்த நேரத்தில் மாதையின் செக்கிலிச்சி ஒருவன் வந்தால் அவன் இடத்தில் அபியாசம் கேட்டு அவன் என்னை ஆதரித்தா. அந்த நேரத்தில் நீ ஓடோடி வந்து நான் வெட்டும் போது அந்த அம்மனோடு உடலோடு இருவரும் கட்டுப்பிடித்துக் கொண்டிருந்தோம். அந்த நேரம் வெட்டி விட்டேன். அந்த நேரம் வெட்டி விட்டீரேன். ஐயோ ஒரு தாயை கொள்வதே பாவம் என்றால் மாத்தான் மனைவியை கொண்டிருக்கிறேன். 7 ஜென்மத்துக்கு இந்த பாவம் என்னை விடாது போலவே தாயே. சரி, உடல் வேறு சிற வேறு நீ இருப்பதால் என் தந்தை உன்னை ஏற்க மாட்டார். உன்னை விட்டு சென்றாலும் எங்கே தாய் வறண்ட தாயே எங்கே என்று என் தந்தை கேட்டால் என்ன பதில் சொல்வது? மகனே, இந்த உருவத்தோடு நான் வந்தால் அவர் என்ன செய்வாரோ, என்ன கோபம் வருமோ, எவ்வளவு கோபம் வருமோ. நான் இங்கே இருந்திருந்தாங்க சென்று வாடா மகனே. அம்மா, வருவது வந்தே தீர வாராததை என்றைக்கு வருந்தழுத்தால வாராது என்று கூறுவார்கள் சார்ந்தோர்கள். வேறுபட்ட உடலோடு தந்தை பார்க்கலாம்.
எங்கடா உருவம் மாறிட்டது எனக்கு தெரியாதப்பா. எப்படி இருக்காது கொண்டவனை ஏறடி மறந்தாய் நாங்க பிள்ளைய மறக்கலாமா தவறா தெரியாம செய்யலாம் அது தவறு என்று மன்னிக்கலாம் ஆனால் தெரிந்தவள் அத்தனை உணர்ந்தவள் அத்தனை புரிந்தவள் செய்த நாயன் எப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்தில் யார் யார் எப்படி வந்தான் பாவலன் மனைவி கண்ணகி எப்படி கற்புக்கரசியா வாழ்ந்தாள் வள்ளுவர் மனைவி வாத்தகி எப்படி கற்புக்கரசியா வாழ்ந்தாள் ஹரிச்சந்திரன் மனைவி சந்திரமதி எப்படி கற்புக்கரசியா வாழ்ந்தாள் நாக்களிச்சி மனைவி நலாமணி எப்படி கற்புக்கரசியா வாழ்ந்தாலோ அதே போல் நீ வாழ்ந்தவன் தானே அப்படி வாழ்ந்து வரவன் நீ மாற்றான மனதை கொண்டாயே இந்த நேரம்
இவரை கொண்டு செவியோர கேட்கக்கூடாது. உனக்கு கொடுத்த சாபம் சாபம் தான். நீ லோகத்திலே மகமாரியாக போகவன் சாபத்தை கொடுத்தேன். ஆனால் இவரை கொண்டு இவரோடு கூடி வாழ மாட்டேன். இப்போதே நான் காலைய போகிறேன். திட்ட பூஜையை முடித்து எனது ஆண்டவன் காட்டும் நரகமோ சொர்க்கமோ அவளையே போய் சேர்கிறேன். இதெல்லாம் இந்த கொடுமை எனக்கு நேருமா மகனே? இந்த கொடுமை செயல் எனக்கு நேருமா மகனே? இதற்கெல்லாம் காரணம் யார்? உனது கற்பழிந்ததுதான் காரணம். அந்த கற்பழிவது காரணம் யார்? கார்த்தியவீரியன், கதிர் குலத்திலே உதித்தவன். அவனை நான் விடமாட்டேன் தாயே. இதே ததி நான் சென்று சிவனை கோரி தவ செய்து அந்த சூரிய குல பரம்பரை கார்த்திவீரிய பரம்பரையை 21 தலைமுறை கருவறுத்திய தீர்வு. இதுவே சத்தியம். இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டேன். பேரும் அடைவேன். இப்போது நான் கையாள போய் என்னுடைய கணவரோ மகமாரியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து சென்று விட்டார். என்னுடைய மகனோ அவனும் சொல்லிவிட்டு திரு சென்று விட்டார். தன்னந்தனிவில் இருக்கின்றேனே ஆண்டவா. விதியாலே வாழி பறிபோனதாலே வேதனையால் வாடுகின்றேன் ஆண்டவா. மனவேதனையால் வாடுகின்றேன் ஆண்டவா. சாபம்
இப்படி ஒரு சதி எனக்கு நடக்க வேண்டுமா? நான் மனமாரியாக போக வேண்டுமா? சாபத்தை கொடுத்து விட்டாரு. ஆனால் அந்த அம்மனை துதித்தால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். இப்போது பார்வதி தேவி துதிக்கின்றேன். அம்பிகையே வியாதிகள் இருக்கின்றது. இது பரவ செய்தால் எனக்கு சரி. அதோ தெரிகிறது தங்கமாவரி பட்டணம், வில்லிபுரம். அந்த வில்லிபுரம் பட்டணத்தில் நான் சென்று என்னுடைய உருவத்தை மாற்றி இந்த 4448 வியாதியை பரவ செய்கின்றேன். சென்று வருகிறேன்.